உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த பிளாட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசு எல்லாம் சேர்த்து வச்சிட்டீங்க, 25 லட்சம் கிட்ட சேர்த்து வச்சிட்டீங்க, இடத்தையும் வாங்கிட்டீங்க. வாங்கி ஒரு 6 மாசம் கழிச்சு திடீர்னு வந்து இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? மனசே நொந்துராது, மென்டல் பீஸே போயிடும் அப்படியே. இந்த 5 மிஸ்டேக்ஸ் தவிர்த்தோம்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க காப்பாத்திக்கலாம். டாப் 5 மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் மேக், அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் போயிடலாம். ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எமோஷனலா டெசிஷன் எடுக்கிறது. எமோஷனல் டெசிஷன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகே, நீங்க நினைச்சபடி நீங்க இமேஜின் பண்ணிப்பீங்க, இப்பெல்லாம் இருக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும். பட் அந்த எமோஷனல் டெசிஷன் எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்க டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்க என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் பார்க்காம எமோஷனலா அது பிடிச்சிருக்கு மட்டுமே அந்த இடத்த வாங்குறது ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன் அப்படி சொல்றேன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட பேரு நான் சொல்ல விரும்பல. அந்த கம்பெனில போயிட்டு அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி தான் போய் அவரு ஒரு இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாரு. பார்த்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க சொன்ன ரேட்டு ஒரு ரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சார்ஜ் அந்த சார்ஜ் எல்லா ஃபீஸும் போட்டு தாக்கினாங்க. அதனுடைய விலை வந்து இருந்ததை விட ஒரு 40 மடங்கு கிட்ட அதிகமாயிடுச்சு. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா, சரி தொலைவிட்டு வாங்கி விட்டாரு. இப்ப அவர் வாங்கிட்டாரு, அப்ப எமோஷனலா வாங்கிட்டாரு, ஓகே, அவர் பிடிச்சி போய் வாங்கிட்டாரு. அவர் என்ன அவஸ்தப்படுறாருன்னா, அது கட்டுறதுக்கான இஎம்ஐ, அது கட்டுறதுக்கான இஎம்ஐக்கு அவர் அவஸ்தப்படுறாரு. அவர்கிட்ட அந்த காசு அவ்வளவோ இல்ல, அவருடைய கெப்பாசிட்டியை தாண்டி அவர் வாங்கிட்டாரு. இப்ப இந்த பிரச்சனையை எப்படி தடுக்கலாம்னா, அந்த ஸ்டார்டிங்ல இந்த எமோஷனலா விஷயத்த ரொம்ப இன்வால்வ் ஆகாம அந்த இடத்த நிதானமா பார்த்து, ஓகே இந்த காசுக்கு இது வேல்யூவா, இவ்வளவு காசு கொடுத்து இவ்வளவு ஃபீஸ் கொடுத்து இவ்வளவு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாம் கேட்கறாங்களே, அதுக்கு இது வேல்யூவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நிதானமா கால்குலேட் பண்ணி வாங்குறது பெட்டர். பிகாஸ் எமோஷனலா நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, அதை டிசைட் பண்ணதை வச்சு கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி உங்களை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. ஏமாத்துறாங்க, வாய்ப்பு இருக்குனால ஏமாத்துறாங்க. அந்த செகண்ட் திங் என்னன்னா, டாக்குமெண்ட்டை செக் பண்ணாம வாங்குறது. டாக்குமெண்ட் செக் பண்ணாம அப்படின்னா, இது வந்து மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு நடக்காது. பிகாஸ் அவங்க வந்து அவங்க அப்படி பண்ணோம்னா அவங்க லாபப்படி அவங்க மாட்டிப்பாங்கல. அதனால அந்த மாதிரி விஷயம் இருக்குது. மோஸ்ட்லி மேக்சிமம் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணவங்க இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. சரியா, அந்த மாதிரி விஷயம் நீங்க நம்பி போகலாம். டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் அதை செக் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி அவங்க பண்ண மாட்டாங்க. பட் இந்த மாதிரி தனியா நீங்க சின்ன சின்ன லேண்ட் அந்த மாதிரி பாக்குறீங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்னா, டாக்குமெண்ட் பிரச்சனை வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன தனித்தனியா நீங்க இண்டிவிஜுவல் கம்பெனி பேர் இல்லாம பண்ற ஒரு டிரான்சாக்சன்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, யூ மஸ்ட் செக் த டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, சேல் டீட், பட்டா, இசி, பேரண்ட் டாக்குமெண்ட், எல்லா டாக்குமெண்ட், நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க செக் பண்ணணும். அந்த மெயின் திங் இஸ், பேரண்ட் டாக்குமெண்ட்ல வந்து நீங்க லாயர்கிட்ட கொடுத்து செக் பண்ணணும். ஓகேவா, நீங்க இந்த லாயர் கொடுத்து நீங்க செக் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்க அட்வான்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. பட் வந்து நீங்க ஒரு கம்பெனி சைடு நீங்க போனீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஏன்னா கம்பெனி மேக்ஸிமம் அது பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஏன்னா லாபப்படி அவங்க பண்ணாங்கன்னா அவங்க சிவியரான ஆக்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்க கம்பெனிக்கு சைடு போறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் பத்தி நீங்க அவ்வளவு கவலைப்பட வேணாம். பட் தனியா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க செக் பண்ணியே ஆகணும். அந்த தேர்ட் திங் இஸ், சீப் பிரைஸ் பார்த்து மயங்கிறது. இதே மயங்கிறது அப்படின்னு சொல்றேன்னா, உங்க சரௌண்டிங் ஏரியால ஃபுல்லா அவ்வளோ இடம் வந்து அதிகமான ரேட்ல இருக்கும். பட் நீங்க பாக்குற இடம் வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நமக்கு சூப்பரான ஆஃபர் மாட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. பட் அங்க ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும்னா, இவ்வளவு பேர் சுத்தி இவ்வளவு ரேட் வைக்கிறாங்க, இவர் மட்டும் ஏன் இவ்வளவு கம்மியான ரேட் வைக்கிறா, நீங்க விசாரிக்கணும். ஏன் விசாரிக்கணும்னா, அங்க ஏதாவது ஒரு விலங்கு இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதனாலதான் அவர் அந்த ரேட்டை கம்மியா விற்கிறாங்க. இல்லைன்னா ஏன் விற்கணும், அவங்களுக்கு லாபம் தானே. ஏன்னா மார்க்கெட்டோட எல்லாரும் அதிகமா தானே விற்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்துல மயங்கிறது இல்லையா. பிகாஸ் சீப் பிரைஸ் நினைச்சு போய் விழுந்து அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் பிரயோஜனமே இல்லாம உங்க மென்டல் பீஸ் போயிடும். ஓகே, இந்த விஷயத்த செக் பண்ணி கேட்டேன். சீப் பிரைஸ் சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. போய் செக் பண்ணி எல்லாம் சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் விசாரிங்க. சரௌண்டிங்ல ஒரு 4 ரவுண்ட் சுத்தி விசாரிச்சீங்கனாலே தெரிஞ்சிருங்க இந்த இடம் சீப்பா நீங்க அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அந்த ஃபோர்த் திங் இஸ், ஃபியூச்சரை பார்க்காம வாங்குறது. ஃபியூச்சர் பார்க்காம வாங்குறதுன்னா, இப்போ வந்து சென்னை ஏரியா எடுத்துக்கலாம். சென்னையில வந்து போய் இன்வெஸ்ட் பண்றது வந்து ஈஸியா ஃபூலிஷ் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் சொல்றேன்னா, தப்பா கேட்காதீங்க. ஃபூலிஷ் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் சொல்றேன்னா, சென்னையில ஆல்ரெடி சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு.
சேச்சுரேஷன் பாயிண்ட் தான், இதுதான் டாப். இதுக்கப்புறம் அது இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டோம்னா அது வேஸ்ட். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகுறது கஷ்டம். அதுவே சென்னை நல்லா டெவலப் ஆயிருக்கா, அதை சுத்தி அடுத்து பீசோன் அடுத்து டெவலப் ஆகிற ஏரியா இருக்கும்ல, அந்த ஏரியால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஏரியால பண்ணணும். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, இப்ப சென்னையில ஃபுல்லா எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு, எல்லா மக்களும் அங்க இருக்காங்க, அடுத்து எங்க வருவாங்க, ஃபுல்லா ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அங்க இருக்க முடியாது, அடுத்து எங்க வருவாங்க, அது பீசோன் வருவாங்க. அந்த பீசோன் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். அந்த டெவலப் ஆகிற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அங்கே நமக்கு growth ரிட்டர்ன் வந்து அதிகமா இருக்கும். அதனால லொகேஷன் வந்து இன்னைக்கு பார்க்காம ஃபியூச்சரை பார்த்து டிசைட் பண்ணுங்க. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தி வந்து அது இல்ல எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லா ரோடு அது எல்லாம் பக்காவா இருக்கணும், அப்பதான் வாங்க நடப்பாங்க. அது வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக். ஏன்னா ஒரு விஷயம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கும். அந்த விஷயத்த வாங்கி ஒரு 10 வருஷம் விட்டதுக்கு அப்புறம் தான் அதனுடைய growth நமக்கு தெரியும். அதுக்குள்ள டெவலப் ஆகுது, அதனுடைய ரிட்டர்ன்ஸுமே அதிகமா இருக்கும். ஃபோர்த் திங். அந்த ஃபிஃப்த் திங் என்னன்னா, விசிட் டிமாண்ட். இது வந்து நாங்களே ஒரு விஷயத்த பார்த்துருக்கோம், எங்க லைஃப்லயே நடந்திருக்கு. இந்த எக்ஸிட் டிமாண்ட் பண்ணி செக் பண்ணாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும்னாலும் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. எக்ஸிட் டிமாண்ட் முதல்ல என்னன்னு சொல்லிருக்கேன். இப்போ வந்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, வாங்கிட்டு அது விற்கும் போது நம்ம எப்படி போகணும் யோசிக்கவே மாட்டீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்காது. விற்கும் போது இந்த இடத்துக்கு டிமாண்ட் இருக்குமா, இந்த இடத்த யார் வாங்குவா, இந்த இடத்த வாங்குறதுக்கான ஒரு டிமாண்ட் இருக்கா, அவ்வளவுதான் எக்ஸிட் டிமாண்ட். இது ஒரு நானே கதையை சொல்றேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது எங்க வீட்டுல ஒரு நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்கு, ஓகேவா, நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சாங்க, பிசினஸ் நல்லாவே ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எக்ஸிட் டிமாண்ட் எந்த ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியும் போடாம சும்மா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. திடீர்னு பிசினஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்த வித்துதான் ஃபேமிலி ரன் பண்ற ஒரு சுச்சுவேஷன். இப்ப அந்த இடத்த நாங்க விற்க போல யாருமே வாங்க ரெடியா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து எக்ஸிட் டிமாண்ட் செக் பண்ணல. எக்ஸிட் டிமாண்ட் செக் பண்ணாம அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாம அந்த இடத்த வாங்கினாங்க. எங்களால அந்த இடத்த நாங்க நினைச்ச டைமுக்கு விற்க முடியல. அதுக்கப்புறம் 3 months கான்ஸ்டன்டா எஃபோர்ட் போட்டு அங்கே லோக்கல்ல இருக்க ப்ரோக்கர்ஸ் எல்லாம் பேசி, ரியல்டர்ஸ் எல்லாம் பேசி அந்த லேண்ட் எப்படியோ கடைசியில ஒரு டீச்சர் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு எக்ஸிட் டிமாண்ட் செக் பண்ணாதனால ஒரு பிரச்சனை எனக்கு நடந்துச்சு. இது மாதிரி உங்களுக்கு நடக்காம இருக்கணும்னா அந்த இடத்துடைய டிமாண்ட், அந்த இடத்துக்கான டிமாண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பட் இல்ல ப்ரோ, எங்களுக்கு வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்க வந்து நல்லா சேஃபா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க அதை பத்தி கேர் பண்ணாம வாங்கி போட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நீங்க இருப்பீங்கன்னா அந்த இடத்துல அந்த லேண்ட் நீங்க வாங்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு, பிகாஸ் நான் என்ன சொல்றேன்னா எக்ஸிட் டிமாண்ட் இருக்கிறத பார்த்து வாங்கணும்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா பிகாஸ் லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள். எப்போ என்ன நாளுக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு நாங்களே ஒரு சாம்பிள் தான். ஸோ அந்த விஷயத்த நீங்க வந்து ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியோட பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டை டிசைட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் மெயின் திங் என்னன்னா, இப்ப சென்னையில நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டு இருக்கு. சென்னை நான் சொன்ன மாதிரி சேச்சுரேஷன் பாயிண்ட் சென்னை கிடையாது. அடுத்து வர பி ஜோன் சென்னை, அடுத்து தாம்பரம்ல ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு அதுவும் சாய்ஸ் கிடையாது. அடுத்து பி ஜோன் என்னன்னு பாத்தீங்கன்னா படப்பையில தான் இப்ப நம்மளுடைய ஸ்பிரிங் ஃபீல்ட்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து இப்ப லான்ச் பண்ணி டெய்லி கஸ்டமர் விசிட் போயிட்டு இருக்கு. நீங்களும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் பயோல வாட்ஸ்அப் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி உங்களுடைய சைட் விசிட்டை புக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அண்ட் தீஸ் ஆர் த 5 மேஜர் மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் அண்ட் மோஸ்ட்லி பையர்ஸ் மேக். இந்த மிஸ்டேக்ஸை தவிர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லாஸ் வந்து நீங்க தப்பிக்கலாம், ஓகேவா. தேங்க்யூ.